கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் 1957ஆம் ஆண்டு முதல் 67க்கு இடையே 4 ஆண்டு காலங்கள் சிலை கடத்தப்பட்டதாகவும் சிலைகள் திருடப்பட்டது குறித்து 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 4 சிலைகள் திருமங்கை ஆழ்வார் சிலை லண்டன் அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பல்வேறு தகவல்களை அடுத்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க தகவல்களை சொல்லுங்க. 1957 மற்றும் 67 ஆண்டுகளுக்கு இடையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்து 4 விலை மதிப்பில்லாத சிலைகள் திருடு போனது. இது தொடர்பாக கடந்த 2020ஆம் ஆண்டுதான் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் தெரிந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விலை மதிப்பில்லாத சிலைகள் கடத்தப்பட்டு எந்த நாட்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அப்போது இந்த திருடு போன சிலைகள் திருமங்கை ஆழ்வார் மற்றும் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி ஆகிய 4 சிலைகளும் வெளிநாட்டு கும்பலால் கடத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இது தொடர்பான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆய்வில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இந்த சிலை வைக்கப்பட்டிருப்பது, அதாவது திருமங்கை ஆழ்வார் சிலை காட்சிக்காக வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதாவது லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அஸ்மோலின் அருங்காட்சியகத்தில் தான் இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை என்பது பதுக்கி வைப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. காட்சிக்காக அந்த சிலை அங்கு வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையை அந்த நாட்டுடைய அரசிற்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அனுப்பியிருந்தார்கள். இந்த சிலை தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என்றும் இதனை தமிழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஒரு விரிவான ஒரு அறிக்கையை ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலை தமிழ்நாட்டிற்கு சொந்தமான சிலைகள் என்பது தொடர்பான ஆதாரங்கள், சாட்சியங்கள் குறித்த விவரங்களும் அனுப்பப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்ட அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அரசு இந்தியாவிற்கு இந்த சிலையை திருப்பி அனுப்புவதற்கான உறுதியை அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கான செலவையும் தாங்களே ஏற்றுக்கொள்வதாக அந்த அருங்காட்சியக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக ஓரிரு மாதங்களில் இந்த சிலை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.